إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும், அதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் கடுமையான ஒரு கோடை காலத்திலே நாம் இருக்கின்றோம். தினம் தினம் பலதரப்பட்ட செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். நம்மை நாமே வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக பலதரப்பட்ட முயற்சிகளை செய்து கொள்கின்றோம். இந்த கோடை காலம் அல்லாஹுடைய நரகத்தை நினைவுபடுத்துகின்றது என்று கடந்த வாரத்திலே ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். மேலோட்டமாக நம்முடைய உடலை வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் நமக்காக செய்யக்கூடிய சிகிச்சை முறையை போன்றுதான் ஏசி, குடைப்பிடிப்பது, கண்ணாடியை போட்டுக்கொள்வது, தங்களுடைய ஆடைகளை காட்டன் ஆடையாக போட்டுக்கொள்வது, மேல் உடலுக்கு வேர்க்குறுக்காக பவுடர்களை பூசிக்கொள்வது, இவையெல்லாம் மேலாக செய்யக்கூடிய தற்காப்புகளை போன்று உள்ரங்கமாகவும் செய்யக்கூடிய தற்காப்புகளும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கின்றது. அது குளிர்பானங்களை குடிப்பது. பொதுவாக ஒரு சிலர்கள் வெளியே சென்றாலே வெயில் காலத்தில் போகும் நேரத்தில் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம், 2 குளிர்பானங்களை குடித்துவிட்டு செல்லலாம் என்று செல்லக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். பொதுவாகவே வெயில் காலம் வந்தால் தண்ணீர் அதிகமாக எல்லோருக்கும் தேவைப்படும். அதே நேரத்தில் ஒரு சிலர்கள் தங்களுடைய ஃப்ரிட்ஜுகளிலே ஐஸ் வாட்டர்களை வைத்து கூலிங்காக குடிப்பதையும் வெயில் காலத்திலே வழமையாக இருக்கக்கூடிய மக்களையும் நாம் பார்க்கின்றோம். அதே போன்று தங்களுடைய உடல்களை ஊட்டச்சத்தாக, தங்களுடைய உடல்களை எந்த விதமான சோர்வும் களைப்பும் இல்லாமல் இருப்பதற்காக தினந்தோறும் ஃப்ரெஷ் ஜூஸ் என்ற பெயரில் மக்கள் செய்து அதை குடிப்பதை, அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப தினந்தோறும் ஜூஸ்களை, தினமும் அதிகாலையில் ஒரு ஜூஸ், மாலையில் ஒரு ஜூஸ், சில நபர்கள் வசதிக்கு ஏற்றால் போல் நாங்கள் உணவை 2 வேளை தான் உட்கொள்வோம், ஒருவேளை ஜூஸையே நாங்கள் குடித்து எங்களுடைய வயிறை நிரப்பிக் கொள்வோம். உடலுக்கு ஆகாரம், அது சத்து, அது தேவையான உடலுக்கு சத்து என்ற விஷயத்தை உடலுடைய சூட்டை தணித்துக் கொள்வதற்காகவும் தங்களுடைய உடலை பராமரிக்கும் விஷயத்திலும் இப்படி குளிர்பானங்களை குடிப்பவர்களையும் நாம் பார்க்கின்றோம்.
அதே போன்று வெயில் காலம் வந்துவிட்டால் தினமும் இளநீரை குடியுங்கள், அது உங்களுடைய சூட்டை தணிக்கும் என்று தினமும் அதிகாலையில் சென்று இளநீர் குடிப்பவர்களையும் நாம் பார்க்கின்றோம். நுங்கை வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து அதை சிறுக சிறுக பொடியாக கட் பண்ணி பாலில் போட்டு சர்க்கரையை போட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் பாலோடு நுங்குவை சேர்த்து குடிப்பதாகவும், இப்படியும் வகை வகையாக அவர்களுடைய உடலை சூட்டிலிருந்து காத்துக் கொள்வதற்காக குளிர்பானங்களை குடித்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே போன்று சில பானங்களை குடித்து வந்தார்கள். இது வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அல்ல, தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போது இது போன்ற பானங்கள் கிடைக்குமோ அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து வந்ததையும் ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஃப்ரிட்ஜ் கிடையாது, எனவே ஐஸ் கிடைக்காது, கூலிங்காக எதுவும் கிடைக்காது. அதே போன்று மிக்சி கிடையாது, எதுவும் பழங்களை போட்டு அரைத்து அதுக்கு பின்னாடி அதை வடிகட்டி இது போன்றெல்லாம் அங்கு குடிப்பதற்கு இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி குடித்த பானங்களில் பால் ஒன்று. பாலை எப்போதுமே விரும்பி குடிப்பார்கள். ஆட்டுப்பாலை வயிறு நிரம்ப குடித்திருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 10 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்தேன். இந்த குவலையில் 4 பானங்களை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊற்றி தருவேன். நபி அவர்கள் இந்த குவலையில் பாலை குடித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குவலையில் தேனை குடித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீரை இந்த குவலையில் நான் கொடுத்திருக்கின்றேன். அதே போன்று நபீதை நான் கொடுத்திருக்கிறேன் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபீத் என்றால் இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த ஜூஸ். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பார்கள். நபீத் என்றால் என்னவென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சென்று சஹாபாக்கள் கேட்டபோது, நபீத் என்றால் என்னவென்று எனக்கு செய்முறை சரியாக தெரியாது, இதோ அபிசீனியாவினுடைய இந்த பெண், இவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தார்கள், இவர்கள் நபீதை தயாரித்து நபி அவர்களுக்கு கொடுப்பார்கள், அவர்களிடத்தில் சென்று கேளுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கை நீட்டுகிறார்கள். அபிசீனிய பெண் சொன்னார்கள், சில திராட்சைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரும், அதை இரவு நேரத்திலே தண்ணீரை ஊற்றி ஊற வைக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த கூஜாவிலே ஒரு பானையில் அல்லது ஒரு குவலையில் சில திராட்சைகளை போட்டு தண்ணீரை ஊற்றி அதனுடைய மேல் பக்கத்தில் ஒரு துணியை வைத்து நான் கட்டி விடுவேன். ஒரு இரவு ஊறும். நபி அவர்கள் விரும்பினால் அதை மறுநாள் காலை அதை எடுத்து அந்த தண்ணீரை குடிப்பார்கள். சில நேரங்களில் 2 நாட்கள் ஊற வைப்பார்கள், 3 நாட்கள் ஊற வைத்து 3வது தினமும் அந்த நீரை எடுத்து, திராட்சையினுடைய பழரச நீரை எடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பார்கள். இதுதான் அந்த காலத்துடைய ஜூஸாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. இது கூலிங்காக எல்லாம் இருக்காது, இதற்கு நபீத் என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். இதே போன்று நாம் இன்றைய தினத்தில் நினைத்து பார்க்க வேண்டிய அடுத்த கட்டமான பானங்கள் என்னவென்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், குர்ஆனும் சில பானங்களை பற்றி பேசுகின்றது. வகை வகையான ஃப்ரெஷ் ஜூஸுகளை இன்றைய தினத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து வந்த நபீதை ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சில பானங்களை பற்றி பேசுகின்றான். இது இன்ஷா அல்லாஹ் நாளை சொர்க்கவாசிகளுக்கு இந்த பானங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும், அதை அவர்கள் மகிழ்வோடு மகிழ்ச்சியாக கொடுப்பார்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பானங்கள் என்பது அளவிட்டோ ஒரு குறிப்பிட்ட அளவோ அது இருக்காது, ஊற்றுகளாக அல்லாஹு தஆலா அதை கொடுப்பான் என்பதை குர்ஆனில் இருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த சொர்க்கவாசிகளுடைய பானத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் சுருக்கமாக சில இடங்களில் அல்லாஹு தஆலா மேலோட்டமாக சொர்க்கவாசிகளுடைய விஷயங்களை பற்றி பேசுகின்றான். ஃபீஹா ஐனுன் ஜாரியா, சொர்க்கத்திலே ஊற்றுகள் இருக்கிறது, ஒருபோதும் உங்களுக்கு பஞ்சம் என்பது இருக்காது. வற்றி போயிடுச்சு, இங்கிருந்து அங்க போகணும், தண்ணீர் எடுப்பதற்காக அங்கே செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு இருக்காது. ஊற்றுகளை நாம் ஓடச் செய்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் குவளைகளிலே உங்களுக்கு சுவனத்து மதுபானங்கள் நிரப்பப்பட்டு எப்போதுமே இருக்கும். நீங்கள் அலைய வேண்டியதில்லை, நீங்கள் சென்று கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு முன்னால் மதுபானங்கள் சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.
சொர்க்கவாசிகளுக்கு நாம் சொல்லுவோம், குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், நீங்கள் உண்ணுங்கள், பானங்களை நீங்கள் பருகுங்கள், நீங்கள் உலகத்தில் செய்த விஷயத்திற்காக, நன்மையான காரியங்களுக்காக நாம் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளாகும் இது என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படும். அதே போன்று இந்த உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷமாக மனிதன் நினைப்பது ஒரு பக்கம் மது, இன்னொரு பக்கம் மாது. இவை இரண்டும் அவனுக்கு இருந்து விட்டால், இன்பத்தில் திளைப்பதில் அவனை விட்டால் வேறு ஆளே இல்லை. அல்லாஹு தஆலா மனிதனுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதே போன்று அல்லாஹும் பேசுகின்றான். இரண்டு வசனங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் பேசுகின்றான். சொர்க்கத்திலே உங்களுக்கு வகவாஇப அத்ராபா, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அழகிலே உங்களுக்கு ஹூருன் ஐன்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள். வகஸன் திஹாகா, வகஸன் திஹாகா, மது நிரம்பிய கிண்ணங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கும். ஒரு பக்கம் ஹூருன் ஐன்கள், மறுபக்கம் உங்களுக்கு மதுபானங்கள், உங்களுக்கு ஜூஸாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று இந்த இரண்டையும் சேர்த்தே அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்போது சொர்க்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய 3 ஜூஸ்களை பற்றி அல்லாஹு தஆலா விவரித்து பேசுகின்றான். இதை சாதாரணமாக நம்ம கடந்துட்டு போக முடியாது. அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய வெகுமதிகளை பலதரப்பட்ட இடங்களில் பேசுகின்றான். அதில் குறிப்பிட்டு இந்த ஜூஸ்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுவது என்பது அடியார்கள் அதை நினைத்து பார்க்கட்டும், நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தை பற்றி, ஜூஸை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் எப்படி முந்திக்கொள்ள சொல்கின்றான் என்றும் குர்ஆன் பேசுது. இந்த ஜூஸை குடிப்பதற்காக நீங்கள் போட்டி போடுங்கள், நீங்கள் முந்திக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே வாருங்கள் என்று குர்ஆன் பேசி காட்டுகின்றது. இதற்கு முன்னால் இந்த 3 ஜூஸ்களையும் பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய அடிப்படையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு மரணம் கிடையாது. இளமை மாறாத இளமையில் அவர்கள் இருப்பார்கள். முடி நரைக்காது, வேர்க்காது. அப்படி வேர்த்தால் அவர்களுடைய வியர்வை கஸ்தூரியை போன்று மனமானதாக இருக்கும். வியர்வை, சொர்க்கவாசிகளுடைய வியர்வை கஸ்தூரியை போன்று மனம் மிக்கதாக இருக்கும். அந்த வியர்வை கூட எப்படி வரும் என்றால் களைப்புற்றதாக வராது. நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானத்திற்காக அந்த வியர்வை சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா வரவைப்பான். முடி நரைக்காது, உங்களுக்கு சளி பிடிக்காது, சளி யாரும் சிந்த மாட்டார்கள். களைப்பாகவும் இளைப்பாறுவதற்காக கசப்பாகவும் எந்த நிலையும் அவர்களுக்கு இருக்காது. எப்போதும் ரம்மியமாக, சுகபோகமாக, மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் சொர்க்கவாசிகள். இப்போது இந்த உலகத்தில் ஃப்ரெஷ் ஜூஸை குடிக்கக்கூடிய எல்லோரும் என்ன பேசுறாங்க? எதை பேசுகிறார்கள்? உடல் திடகாத்திரத்திற்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும். ஜிம்முக்கு செல்லக்கூடிய சில நபர்கள் குலுக்கி குலுக்கி சப்ளிமெண்டை குடிக்கிறார்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக, உடல் வளர்ச்சிக்காக. அதே போன்று இந்த உலகத்தில் இன்று வரைக்கும் ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்னும் கூடுதலாக கொஞ்சம் வாழ்வதற்காக எதை செய்யலாம், என்ன செஞ்சா, எந்த மருந்தை கண்டுபிடித்தால் கொஞ்சம் நீண்ட நாட்கள் வாழ முடியும், எந்த மருந்தை சாப்பிட்டால் இளமை மாறாமல் இருக்க முடியும், எந்த மருந்தை சாப்பிட்டால் முடி டை அடிக்காமல் கருப்பாவே இருக்க முடியும், எந்த மருந்தை சாப்பிட்டால் தோல் சுருங்காமல் இருக்கும், எந்த மருந்தை சாப்பிட்டால் உடலுடைய சக்தி குறையாமல் திடகாத்திரமாவே இருக்கும். இப்படிப்பட்ட கண்டுபிடிப்பாளர்களுக்கு நாம் சொல்கின்றோம், உங்களுடைய கண்டுபிடிப்பு சரி, ஆனால் அது கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் ஒரு வயது வரம்பை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். ஆனால் உங்களுடைய கண்டுபிடிப்பு நீங்கள் சிரமப்படலாம் வேண்டாம். நீங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த நடைமுறையை மறுமையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவான். நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கலாம் வேண்டாம், அல்லாஹ்வே அப்படி ஒரு வாழ்க்கையை தந்து விடுவான். உங்களுடைய முடி நரைக்காது, நீங்கள் ஒரே வயதில் இருப்பீர்கள், நீங்கள் களைப்பாக மாற மாட்டீர்கள், நீங்கள் சுறுசுறுப்போடு இருப்பீர்கள், இளமையோடு வாழ்வீர்கள், சத்தோடு இருப்பீர்கள், திடகாத்திரமாக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட எல்லா நிலையிலும் அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளை வாழ வைப்பான். இப்போது அல்லாஹு தஆலா பேசக்கூடிய விஷயத்தை பாருங்கள். நாளை மறுமை நாளையில் 2 பிரிவுகள் தான். இந்த உலகத்துல பல பேரை நம்ம சொல்லிக்கிறோம்ல, இவர் அது, இவர் அது, இவர் இது, இவர் இது. எத்தனை ஜமாத்துகளாக இருந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா மஹ்ஷரில் ஆக்க போவது 2 பிரிவு. ஒரு சாரார் உஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா லாஹிகத்தும் முஸ்தபிஷிரா. சில நல்லடியார்கள் சொர்க்கவாசிகள் என்று யார் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து டிக்காகி விட்டார்களோ அவர்களுடைய முகங்கள் முகப்பொலிவோடு இருப்பார்கள். உஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா லாஹிகத்தும் முஸ்தபிஷிரா. சுப செய்தி பெற்றதினால் அவர்களுடைய முகங்கள் புன்முறுவல் பூத்ததாக இருக்கும்.
சந்தோஷத்தில் திளைத்துக் கொண்டிருப்பார்கள். இனி அவர்களுக்கு கவலையே கிடையாது. சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். இதே இன்னும் சில முகங்கள் அவர்களுடைய முகங்களின் மீது புழுதி படிந்திருக்கும், கருப்பு நிறமாக மாறப்பட்டிருக்கும் அவர்களுடைய முகங்கள். கவலையோடு இருப்பார்கள். உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, அவர்கள்தான் இந்த உலகத்தில் நம்முடைய வசனங்களை நிராகரித்தவர்கள், பொய்ப்பித்தவர்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டங்களை நிராகரித்து வாழ்ந்தார்களோ இவர்களை நாளை மறுமை நாளில் இப்படி இரண்டாவது பிரிவாக நாம் ஆக்கிவிடுவோம். இப்போது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், நபியே, சொர்க்கவாசிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி? தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம். இப்ப அல்லாஹ் தஆலா இன்னும் ஜூஸை பேசல. இந்த ஜூஸை பேசுவதற்கு முன்னாலேயே, இந்த பானத்தை பேசுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அதை பருகக்கூடியவர்கள் பற்றி இன்ட்ரோ கொடுக்கிறான். நல்லா கவனிக்கணும். இததான் நான் சொன்ன, சாதாரணமா கடந்து செல்ல முடியாது. இந்த ஜூஸை, இந்த பானத்தை யார் பருகுகிறார்களோ பருகக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் இன்ட்ரோ கொடுக்கிறான். தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நظரத்தன் நஈம். நபியே, இந்த சொர்க்கவாசிகளை நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்களுடைய முகங்கள் சந்தோஷத்தில் திளைத்திருக்கும். அவர்களுடைய முகங்கள் நظரத்தன் நஈம். இப்ப ஏன் இவர்களுடைய முகங்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? சொர்க்கத்தினுடைய சுகபோகங்களை அனுபவிப்பதினால் இவர்களுடைய முகம் சந்தோஷத்தில் இவர்கள் திளைத்திருப்பார்கள். கூடுதலாக இவர்களுடைய சந்தோஷத்தை, இவர்களுடைய முகப்பொலிவை, இவர்களுடைய சுறுசுறுப்பை, ஆரோக்கியத்தை இன்னும் மெருகேற்றுவதற்காக யுஸ்கௌன மிர் ரஹீகின் மக்தூம், ரஹீக் என்ற மதுபானத்தை இவர்கள் குடிப்பாட்டப்படுவார்கள். இவங்க குடிக்க வேண்டாம், இவர்களை குடியுங்கள் குடியுங்கள் என்று சுவனத்து வேலைக்காரர்கள் தாங்குவார்கள். யுஸ்கௌன மிர் ரஹீகின் மக்தூம், கலப்படம் இல்லாத தூய மதுபானம் ரஹீக் என்ற இந்த பானத்தை அவர்கள் குடிப்பாட்டப்படுவார்கள். ஹிதாமுஹு மிஸ்க், இந்த பானம் துர்வாடை வீசாது, துர்நாற்றம் வீசாது. அதில் ஹிதாமுஹு மிஸ்க், அதில் மிஸ்க் என்ற கஸ்தூரி நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கும். அதை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க எத்தனை ஜூஸ் உலகத்துல குடிச்சிருப்பீங்க, எத்தனை ஜூஸ்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா உண்மையாகவே இந்த ஜூஸ் நீங்க குடிக்கிறதுக்காக போட்டி போடுங்க. இதை நீங்கள் குடிப்பதற்காக முந்திக் கொண்டு வாருங்கள். இதற்காக முண்டியடித்துக் கொண்டு நீங்கள் முந்தி வாருங்கள் என்னிடத்தில். ஆனா இந்த உலகம் எங்க கூட்டம் கூடுதோ இல்லையோ, ஈவினிங் ஆச்சு அப்படின்னா ஒயின் ஷாப் திறந்தாக்கா முண்டி அடிச்சுக்கிட்டு கூட்டம் நிக்குதா இல்லையா? இவர்களுக்கு சொர்க்கத்தில் பங்கில்லை, அல்லாஹ் அவர்களை மன்னித்தாலே தவிர. இந்த உலகத்துடைய பானம் தான் எங்களுக்கு வேண்டும் என்று யார் அலைகிறார்களோ, யாருக்கு இது வேண்டும் என்று யார் திரிகிறார்களோ, அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும். அவர்களுக்கு இந்த சொர்க்கத்துடைய பானத்தில் பங்கில்லை. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், இதற்கு நீங்கள் முந்துங்கள், இதற்காக வந்து கியூல நில்லுங்க. அல்லாஹ் தஆலா எந்த சட்ட திட்டத்தை உங்களுக்கு ஹலால் ஹராமை கொண்டு பேண சொல்லி இருக்கின்றானோ அந்த வழியில் நீங்கள் வாருங்கள். இதற்காக நீங்கள் முந்திக் கொண்டு வாருங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய விஷயத்தை பாருங்கள். மிக்சிங் ரொம்ப முக்கியமா இல்லையா? மிக்சிங், ஒரு பானத்தில் மிக்சிங் அல்லாஹ் பேசுறான். ஓ மிஸாஜுஹு மின் தஸ்னீம், இதனுடைய கலவை மிக்சடு தஸ்னீம் என்ற நீரிலிருந்து கலக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் பேசுறான். ஓ மிஸாஜுஹு மின் தஸ்னீம், இந்த தஸ்னீம் எங்க இருக்கு? ஐனை யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன், அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே குடிக்கக்கூடிய ஒரு ஊற்று. இதற்கு பேர் தஸ்னீம். இந்த தஸ்னீம் என்ற கலவை கொண்ட ரஹீக் என்ற மதுபானம், அந்த பானம் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படும். இதற்கு நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நம் அத்தனை நபர்களுக்கும் தெரியும், அர் ரஹீக் அல் மக்தூம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிற்கு சஃபியுர் ரஹ்மான் முபாரக்பூரி இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் பெயரிட்டதும், அதே போன்று அந்த புத்தகம் 50,000 ரியாலை பெற்று முதல் பரிசை உலகத்தில் பெற்றதும் எல்லோருக்கும் தெரியும். அதற்கு காரணம் கேட்டபோது அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை
யாரெல்லாம் உள்ளச்சத்தோடு சரியான முறையில் உள்வாங்குகிறார்களோ இவர்கள் எப்போதும் தக்வாவுடைய நிலையில், சரியான ஒரு மனநிலையில், அவர்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் இஸ்லாத்தின் தூய அடிப்படையில் இருக்கும். இதற்கு உதாரணமாக ஒரு மயக்கம் கலந்த நிலை, தன்னிலை மறந்த ஒரு நிலையில் இருப்பார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளம் சாந்தமடைந்து, இப்படியும் ஒரு மனிதரால் வாழ முடியுமா, இப்படியும் சகித்துக் கொள்ள முடியுமா, அல்லாஹ்வின் சோதனைகளை இப்படியும் பொறுத்துக் கொள்ள முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் மீது காட்டிய அக்கறையும் அன்பும் சமூக பொறுப்பும், சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் காட்டினால் உயிர் விட்டுவிடக்கூடிய அளவிற்கு வைத்திருந்த அன்பும், இவையெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் தட்டி எழுப்பும். இப்படித்தான் சொர்க்கத்துடைய மதுபானம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை, ஒரு முஃமினுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி சந்தோஷப்படுத்தி சரியான மனநிலையில் வைத்துக் கொண்டிருக்கும். அதனால்தான் சொர்க்கத்துடைய ரஹீக் என்ற பெயரை இந்த புத்தகத்திற்கு நான் வைத்தேன் என்று அவர் சொல்லியதை நாம் அந்த கிதாபினுடைய முன்னுரையிலேயே பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஃப்ரெஷ்னஸ், புத்துணர்வு எப்போதும் ஒரு சொர்க்கவாசிகளுக்கு ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா இரண்டாவது ஜூஸை பற்றி பேசுகின்றான். அல்லாஹ் பேசக்கூடிய இந்த ஜூஸை நாம் கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டோம். நாம் இதுவரை குடித்திருக்கவும் மாட்டோம். அப்படி ஒரு பானம் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்த்திருக்கவும் மாட்டோம். ஆனால் அந்த பானத்தினுடைய வெகுமதிகள், அந்த பானத்தினுடைய நன்மை பலன்கள் அல்லாஹு தஆலா பேசுவதிலிருந்து நமக்கு தெளிவாக புரிகின்றது. இது சூரா தஹரிலே அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. நிச்சயமாக நல்லவர்கள் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திலே அவர்கள் குடிப்பார்கள் பானத்தை. எந்த பானம்? காஃபூரா, கற்பூரம் கலந்த ஒரு பானத்தை அவர்கள் குடிப்பார்கள். கற்பூர சாறு அதில் கலந்திருக்கும், கற்பூரம் கலந்திருக்கும். ஐனை யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹி யுஃபஜ்ஜிரூனஹா தஃஜீரா. இந்த பானத்தை பொறுத்த மட்டிலும் இந்த பானத்தை பெறுவதற்காகவோ வாங்குவதற்காகவோ அவர்கள் அங்கும் இங்குமாக செல்ல மாட்டார்கள். இவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்கள் பக்கமாகவே அந்த ஊற்றை அவர்கள் திருப்பிக் கொள்ளலாம். யுஃபஜ்ஜிரூனஹா தஃஜீரா. இவர்கள் கட்டிலில் படுத்திருந்தால் அந்த கட்டிலுக்கு அந்த ஊற்று வந்துவிடும், கற்பூரச்சார். இவர்கள் அமர்ந்திருந்தால் அந்த இடத்திற்கு அந்த சார் வந்துவிடும். இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? வாக்கிங் போய்கிட்டே இருக்கிறாங்க, வேற ஒரு வேலையா சொர்க்கத்துல. இவர்கள் நினைத்தால் காஃபூரா என்ற அந்த கற்பூர சார், அந்த பானம் அவர்களுக்கு பக்கத்தில் அதுவாகவே வந்துவிடும். யுஃபஜ்ஜிரூனஹா தஃஜீரா. அவர்கள் விரும்பிய இடத்திற்கு அதை திருப்பலாம். இப்படி அல்லாஹு தஆலா அந்த பானத்தை இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பான் என்று குர்ஆன் பேசி காட்டுகின்றது. கற்பூர சார் என்று நாம் அதை யோசித்தோம், என்று அதை நாம் குடித்தோம். கற்பூரம் என்பது பூச்சானும் அந்த பாச்சா வராம இருக்கிறதுக்காக துணியில தூக்கி போடுறதோட சரி, இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா கற்பூர இலை என்பது இயற்கையாக அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு மரம், ஒரு செடி. மிகப்பெரிய நன்மைகள் நிறைந்த குணம் கொண்டிருக்கின்றது. இப்போது அதனுடைய நன்மையை நீங்கள் எடுத்து பாருங்கள். சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதையும் நினைத்து பாருங்கள். கற்பூரத்தினுடைய அந்த இலையிலிருந்து வரக்கூடிய அந்த ஆயில், எண்ணெய், அந்த கற்பூர சார் என்பது அரிப்பு ஏற்படாமல் தாக்கு பிடிக்கும். ஒரு மனிதர் அதை பயன்படுத்தினால் அவருடைய உடலுக்கு அரிப்பே வராது. மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், தோல்வியாதி என்பதே அவருக்கு வராது, சருமத்தில் சுருக்கம் விழாது. யார் கற்பூர சாரை பயன்படுத்துகிறாரோ சருமத்தில் சுருக்கம் விழாது. அதே போன்று கீழ்வாத நோய், கை வலியோ மூட்டு வலியோ கால் வலியோ இது அவருக்கு வராது. அதே போன்று இரும்பலோ தொண்டை நெரிசல், தொண்டை பிடித்தல் இது அவருக்கு இருக்காது. அதே போன்று பூஞ்சை எதிர்ப்பு சக்தி, பூஞ்சை நோய் வராமல் இருக்க எதிர்ப்பு சக்தி கற்பூர சாரில் இருக்கின்றது. தலையில் பேன் வைக்காது, கொசு விரட்டி அடிக்கப்படும், கொசுக்கள் அந்த பகுதியில் இருக்காது. அதே போன்று முடி உதிராது. சுருக்கமாக சொல்ல போனால் சருமம் இறுக்கமாக இருக்கும், எந்நேரமும் அவருடைய உடல் திடகாத்திரமான நிலையில் இருக்கும் என்று இது உலகத்துடைய கற்பூர சாரிக்கே இவ்வளவு நன்மை என்றால், இது மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய குறிப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய கற்பூர இலையிலிருந்து வரக்கூடிய சாருக்கு இவ்வளவு நன்மைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கற்பூர சாறு, சொர்க்கத்தினுடைய அந்த பானம் எவ்வளவு அழகானதாக, எவ்வளவு திடமானதாக சொர்க்கவாசிகளுக்கு இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா மூன்றாவது ஜூஸை பற்றி பேசுகின்றான். மூன்றாவது பானம். இந்த பானம்
இன்னும் ஹைலைட், சொர்க்கவாசிகள் அதே தஹரில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இவர்களை பற்றியும் அல்லாஹ் பேசுவதற்கு முன்னால் இவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் இன்ட்ரோ கொடுக்கிறான். முத்தகிஈன ஃபீஹா அலல் அராயிக், முத்தகிஈன ஃபீஹா அலல் அராயிக், சொர்க்கவாசிகள் சாய்ந்த வண்ணமாக அவர்களுடைய கட்டிலே அவர்கள் சுகபோகமாக இருப்பார்கள். அலல் அராயிக், இவர்களுடைய அந்த சீதோஷண நிலை, லா யரவுன ஃபீஹா ஷம்ஸம் வலா ஸம்ஹரீரா, சூரியனையோ கடும் குளிரையோ அவர்கள் காண மாட்டார்கள். ரம்மியமான ஒரு பொழுது, எனி டைம் சொர்க்கவாசிகள் இப்படித்தான் அவர்கள் கழிப்பார்கள். ரம்மியமாக ஃபஜ்ர் தொழுகை முடிந்ததும் எப்படி ஒரு பொழுது இருக்குமோ இந்த பொழுதை போன்று அவர்கள் கழிப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். ரம்மியமாக இருக்கும். வதானியத்தன் அலைஹிம் லிலாலுஹா வதுல்லிலத் குதுஃபுஹா ததுலீலா, இவர்களின் மீது எப்போதுமே அடர்த்தியாக இருக்கக்கூடிய தோட்டங்களுடைய நிழல்கள் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுடைய அந்த தோட்டத்தினுடைய பழங்கள் இவர்களுக்கு பக்கத்தில் வந்து தொங்கிக் கொண்டே இருக்கும். சிரமமே இருக்காது அது எடுப்பதற்கு. அப்படி கொத்து கொத்தாக குலை குலையாக தொங்கிக் கொண்டிருக்கும். இப்ப சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இதெல்லாம் போக வயதூஃபு அலைஹிம் பிஆனியத்தின் மின் ஃபில்லா வஅக்வாபின் கானத் கவாரீரா, கண்ணாடி குவளையிலும் வெள்ளி பாத்திரத்திலும் மதுபானத்தை நிரப்பி இவர்களுக்கு முன்னால் வலம் வந்து கொண்டே இருப்பார்கள். சிறுவர்கள் வலம் வந்து கொண்டே இருப்பார்கள். கவாரீர மின் ஃபில்லத்தின் கத்தருஹா தக்தீரா, இப்போது நீங்கள் பார்க்கலாம், பானத்திற்கென்று சில நேரங்களில் அளவு என்பது இருக்கிறது, ஒரு முறை இருக்குது. எவ்வளவு குடிக்கணும், எவ்வளவு கரெக்டா லிமிட்டா குடிக்கணும் என்ற ஒரு அளவு ஒன்று இருக்கிறது. இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா அளவை பற்றி பேசுகின்றான். அவ்வளவு அளவை அவர்கள் நிர்ணயித்து குடிப்பார்கள். இன்னும் கொஞ்சம் கொடுத்தா இன்னொரு மடக்கு இருந்தா நல்லா இருக்குமே என்றும் நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். அப்பா குடிக்க முடியலப்பா என்றும் நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட அளவிலே அந்த பானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கவாரீர மின் ஃபில்லத்தின் கத்தருஹா தக்தீரா, சரியான அளவில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த அளவிற்கு நிர்ணயித்து கொடுக்கப்படும். இப்படி கொடுக்கப்படக்கூடிய அந்த சார், அந்த பானம் எதுவாக இருக்கும்? எந்த பானமாக இருக்கும்? வயுஸ்கௌன ஃபீஹா கஅஸன் கான மிஸாஜுஹா ஸன்ஜபீலா, இவர்கள் இந்த சொர்க்கவாசிகள் குடிப்பாட்டப்படக்கூடிய இந்த மூன்றாவது ஜூஸ் என்பது ஸன்ஜபீலா, இஞ்சிச்சாறு கலந்ததாக இருக்கும். இஞ்சி சுவை கலந்த பானத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான் மதுபானத்திலே கலந்து. இதை என்ன இந்த இஞ்சிச்சாருடைய பெனிஃபிட் என்ன என்பதை அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் சுருக்கமா பேசி காமிச்சிட்டான். ஒரே ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா பின்னால் பேசி காட்டுகின்றான். அதற்கு முன்னால் இந்த ஸன்ஜபீலா என்ற இந்த இஞ்சிச்சார் இது எங்கிருந்து வருகிறது அல்லாஹ் அதையும் பேசுறான். ஐனன் ஃபீஹா துஸம்மா சல்சபீலா, இதற்கென்று ஒரு ஊற்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இஞ்சிச்சார் என்ற பானம் வருவதற்கென்று அல்லாஹ் ஒரு ஊற்றை வைத்திருக்கின்றான். இந்த ஊற்றுக்கு பெயர் துஸம்மா சல்சபீல், சல்சபீல் என்று சொல்லப்படும். அதற்கு பெயர் சல்சபீல் என்று சொல்லப்படும். இதை அல்லாஹு தஆலா கொண்டுட்டு வரும்போதே இதை யார் கொண்டு வருவாங்க தெரியுமா? யார் கொண்டு வருவார்கள் என்று சொல்லும் போதே இந்த இஞ்சிச்சார் கொண்டு வரக்கூடிய நிலைமையே இப்படி என்றால் குடிப்பவர்களுடைய பெனிஃபிட் எவ்வளவு இருக்கும்? யார் கொண்டு வருவாங்க? வயதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், வயதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், இளமை மாறாத சிறுவர்கள் இதை உங்களுக்கு கொண்டு வருவார்கள். அவர்களுடைய இளமையில் மாற்றம் ஏற்படாது. அவர்களை எந்த வயதில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்குள் அனுப்பினானோ அந்த வயதில் நிலையாக அவர்கள் இருப்பார்கள். நபியே, இதா ரஅய்தஹும் ஹஸிபதஹும் லுஅலுஅம் மன்சூரா, சொர்க்கத்திலே உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய சிறுவர்களை நீங்கள் பார்த்தால் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? கண்ணாடி தட்டிலே முத்துக்கள் சிதறி கிடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார்கள் கொண்டு வரக்கூடிய சிறுவர்கள். அப்ப குடிப்பவர்கள், அதை எடுத்து குடிப்பவர்கள், அவர்கள் எப்படி ஜொலிப்பார்கள்? இது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட அவ்வளவு அழகா பேசி காமிக்கிறான். இப்ப இந்த ஸன்ஜபீல் இதனுடைய விஷயத்தில் என்னென்ன இருக்கிறது? இந்த உலகத்தில் எந்த மருத்துவரிடத்தில் சென்றும் நீங்கள் கேளுங்கள், தினந்தோறும் ஒரு இஞ்சி துண்டை யார் உணவில் சேர்த்துக் கொள்கிறாரோ அவர் இளமையோடு இருப்பார் என்று எல்லோரும் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இந்த பானத்தை வைத்து பேசி காட்டுகின்றான். இஞ்சி சாறில் கலப்படமாக எப்போதும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடியது. இந்த உலகத்தினுடைய இஞ்சியிலேயே கார்போஹைட்ரேட் நிலையாக இருக்கிறது, நார்ச்சத்து இருக்கிறது, புரதம் இருக்கிறது, வைட்டமின் B3, B6, வைட்டமின் சி இந்த இஞ்சி சாறில் இருக்கிறது, இரும்பு சத்து இருக்கிறது, பொட்டாசியம் இருக்கிறது, மெக்னீசியம் இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது, செரிமான சக்தியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இஞ்சி சாறு. ஒருவர் சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால்
இஞ்சி சுவை கலந்த எதுவாக இருந்தாலும் அவருடைய செரிமானத்தை அது அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். அதே போன்று சுவாச பிரச்சனை என்பதே இருக்காது. சுவாச பிரச்சனை இல்லாமல் நிலையான அழகான சுவாசத்தில் அவர் இருப்பார். அதே போன்று இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சரியான சம அளவில் அது வைத்துக் கொண்டிருக்கும். இவ்வளவு பிரயோஜனங்களும் இஞ்சி சாறிலே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இளமையோடும் துடிப்போடும் அவர் இருப்பார். இது இங்கு சாத்தியம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இஞ்சிக்கே அல்லாஹ் தஆலா இவ்வளவு விஷயத்தை தந்திருக்கிறான் என்றால் நாளை மறுமையில் நமக்கு புரிவதற்காக இவையெல்லாம் சொல்லப்படுகின்றது. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய இஞ்சி சார் இது சொர்க்கவாசிகளை நிலையாக அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். அதற்கான உதாரணம் சொல்லப்படுகின்றது. இப்போது 3 சாறுகளை நாம் பேசியிருக்கின்றோம். 3 ஜூஸ், 3 ஃப்ரெஷ் ஜூஸ். ஒன்று ரஹீக், மற்றொன்று காஃபூர், மூன்றாவது ஜன்ஜபில். இந்த ரஹீக் என்பது பொதுவானது மகிழ்ச்சிக்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சொர்க்கவாசியினுடைய சமநிலையை, உடல் சமநிலை வைப்பதற்காக காஃபூர் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது, கற்பூரம் குளிர்ச்சி ஏற்படக்கூடியது, ஜன்ஜபீல் இஞ்சிச்சாறு உங்களுடைய உடலினுடைய சூட்டை ஏற்படுத்தக்கூடியது. இந்த இரண்டும் சொர்க்கவாசிகளுக்கு சமமான அளவில் பானத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். உடல் ரீதியாக சொர்க்கவாசி சமமான அடிப்படையில் இருப்பதற்காக அல்லாஹு அலம் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இன்பங்கள் அதிகமானது. இந்த பானத்தை வைத்து தான் அல்லாஹு தஆலா இப்படி இருக்க வைப்பானா என்று தவறா யாரும் நினைக்க கூடாது. இது ஒரு புரிதலுக்கானது. அல்லாஹுடைய ரஹ்மத்தினால் சொர்க்கவாசிகள் நிலையாக இருப்பார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்தினால் சொர்க்கவாசிகள் இளமையோடு இருப்பார்கள். இவையெல்லாம் கூடுதலுக்காக, நம்முடைய புரிதலுக்காக அல்லாஹு தஆலா பேசக்கூடிய பானத்தின் அளவுகள். இந்த உலகத்தில் குடிக்கக்கூடிய ஒவ்வொரு பானத்தை நீங்கள் குடிக்கும் போதும் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தினுடைய பானத்தை நினைத்து பாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் ஹலாலான பானங்களை உண்ணுங்கள், ஹராமிற்கு சென்று விடாதீர்கள். இந்த உலகத்தில் யார் ஹராமை தொடுவாரோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஹலாலான சொர்க்கத்தினுடைய இந்த பானத்தில் அவருக்கு பங்கு கிடைக்காது. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும். இதே போன்று சொர்க்கவாசிகளுக்கு பானம் இருக்கிறது. சொர்க்கவாசிகளுக்கு இந்த பானங்களை அல்லாஹு தஆலா பேசிவிட்டார். அப்போ நரகவாதிகளுடைய ஜூஸ் அவர்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதை ஓட்டி பேசுறான். எப்படி சொர்க்கவாசிகளுடைய பானத்தை பற்றி பேசும்போது அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அழகாக அவர்களுடைய இன்ட்ரோ கொடுத்து பேசுகின்றானோ, இதே போன்று நரகவாதிகளுடைய பானமும் நரகவாதிகளுடைய உணவும் குர்ஆன் பேசுகின்றது. ஏன் அந்த உணவும் பானமும் குர்ஆன் பேசுதுன்றது தெரியுமா? உலகத்தில் இப்படி ஒரு தண்டனையை நீங்கள் எங்கும் காண மாட்டீர்கள். உலகத்துடைய தண்டனைகள், ஒரு போலீஸ்காரர் ஒரு திருடனை போட்டு அடின்னு அடிப்பார். கடைசியா அடிச்சு முடிச்சுட்டு அவர் கொஞ்சோண்டு இறக்க வரும். ஏதாவது குடிக்கிறியாடா, ஏதாவது சாப்பிடுறியாடா, பா இவனுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்க ஏட்டையா அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போ அடின்னு அடிச்சுட்டு ஒரு பிரியாணியை கொடுத்து, ஒரு டீயை கொடுத்து, ஒரு காஃபியை கொடுத்து, இல்ல ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்து இப்படி நம்ம பார்க்கிறோம். இது உலகத்துடைய தண்டனை. நாளை மறுமை நாளையில் வேதனை செய் என்று செய்துவிட்டு அவன் தாகத்தாலும் பசியாலும் துடிக்கக்கூடிய நேரத்தில் ஜபானியா என்ற வானவர்களால் ஏதாவது சாப்பிடுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பழங்களா கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய மரங்கள் கொடுக்கப்படும். உணவு கூட அவனுக்கு தண்டனையாகத்தான் இருக்கும். இதனால்தான் அல்லாஹ் பேசுறாங்க. அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய பானம் கூட அது தண்டனையாகத்தான் இருக்கும். தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்கான பானமாக இருக்காது. மேலும் அவனை கஷ்டப்படுத்தக்கூடிய பானமாக இருக்கும். மேலும் அவனை சிரமப்படுத்தக்கூடிய பானமாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இதை சூரத்துல் வாக்கியா மிக அழகாக பேசி காட்டுகின்றது. அவன் இருப்பதே ஃபீ சமூமி வ ஹமீம், கொதிக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தில் தான் அவன் இருப்பான். நல்ல வெயில்ல இருந்து வரக்கூடிய நேரத்தில் சூடா தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? வெயில்ல அலைஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வராரு, வீட்டுக்குள்ள வந்த உடனே நார்மலா ஒரு தண்ணி குடிக்கணும், இல்ல கொஞ்சம் சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும். இப்படிப்பட்ட நிலை, சூடா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சா எப்படி இருக்கும்? உலகத்துடைய வெயில், உலகத்துடைய சூடு, உலகத்துடைய தண்ணி, உலகத்தினுடைய வெப்பநிலை, இதுவே யோசிக்க முடியல. ஃபீ சமூமி வ ஹமீம், அவர் கொதிக்கக்கூடிய உஷ்ணத்தில் அளவு கடந்த வாரத்தில் சொன்னோம் 69 மடங்கு வெப்பம் அதிகம். நரகத்தினுடைய நெருப்பு, அதில் இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், உச்சகட்டமான தண்ணீரை கொதிக்க அவருக்கு கொடுக்கப்படும். சில நேரங்களில் சூடான விஷயத்தை அவசரப்பட்டு நாம எடுத்து போட்டுருவோம் வாயில போட்டதுமே சூடு தாங்க முடியாம நாக்குல அந்த இடம் லேசா கொப்பளம் வந்துடும். இது எல்லாருமே அனுபவிச்சிருக்கலாம்.
லேசா அந்த இடத்துல கொப்பளம் வந்துடும். அதை துப்பிடக்கூடாதுன்றதுனால அந்த சூட்டை அப்படியே முழுங்குவோம். இந்த உப்புமா, இந்த பொங்கல் இதெல்லாம் அவசரத்துல தூக்கி போட்டோம் அப்படின்னா அப்படியே முழுங்குவோம். இப்படி முழுங்கக்கூடிய நேரத்தில் சமயத்தில் இப்படியே தொண்டையில போகக்கூடிய அந்த சூட்டை நம்ம எல்லாருமே உணர்வோம். இப்படியே அது போய் இங்க வரைக்கும் போய் நெஞ்ச தாண்டி போற வரைக்கும் அந்த சூடு அப்படியே நமக்கு தெரியும். இது உலகத்துடைய சூடு. இப்ப அல்லாஹ் அதை தான் பேசி காமிக்கின்றான். ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம். ஹமீம் அப்படின்னா உச்சகட்ட கொதிப்பு. சூடுன்ற வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் வரைக்கும் பயன்படுத்தும். பயங்கரமா சூடாயிடுச்சுன்னா அதை சூடுன்னு சொல்ல மாட்டோம்பா, கொதிக்குதுராபா அப்படின்னு. கொதிக்குதுன்னா சூட்டினுடைய உச்சம். அப்ப ஹமீம் என்றால் நீங்கள் இதுவரை கண்டிராத எவ்வளவு ஹையாக, எவ்வளவு கொதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூட்டை கிளப்ப முடியுமோ அவ்வளவு உச்சகட்ட கொதிப்பு தான் ஹமீம் என்று அல்லாஹு தஆலா அரபியில் பேசுகின்றான். ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம். கொதிக்க கொதிக்கக்கூடிய நீரை அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம். இந்த கொதிக்க கொதிக்க கொடுக்கக்கூடிய நீரை அவர்கள் எப்படி கொடுப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரைமிங்ல பேசுறான். டைமிங் நமக்கு தானே பிரச்சனை. ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம் ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம். அல்லாஹ் எவ்வளவு அழகா பேசுறான் பாருங்க. ஹமீம் ஹீம். அல்லாஹு தஆலா ரைமிங்ல பேசுறான். இந்த இடம் டைமிங் நமக்கு பிரச்சனை. ஆனா அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த அழகை பாருங்கள். ஆனால் எவ்வளவு பயங்கரமான விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான் என்றும் பாருங்கள். கடுமையான இந்த தண்டனையை அனுபவித்த அவர் குடிப்பார். எப்படி குடிப்பார்? ஒட்டகம் எப்படி தண்ணீரில் வாய் வைத்து மூச்சு விடாமல் ஒரே முடக்கில் குடிச்சுக்கிட்டே இருக்குதோ அது போன்று அந்த கொதிக்கக்கூடிய நீரை அவர் குடிப்பார். கொதிக்க கொதிக்க குடிப்பார். அவ்வளவு வேதனை செய்யப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், சித்திரவதை அனுபவித்திருப்பார். ஆனால் அவருக்கு தெரியாது இது தண்ணியும் தண்டனை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஊற்றியவுடன் வாய் வெந்து உதடுகள் துண்டிக்கப்பட்டு தொண்டை பிக்கப்பட்டு அதுக்கு பின்னாடி அது குடல்ல போய் குடல் வெடிச்சு சிதறும். இந்த தண்ணீர் உள்ள போனவுடன் குடல் வெடிச்சு சிதறும். இத குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மாதிரி பேசுறான். அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா. ஹுதமா என்ற நரகத்தினுடைய நெருப்பு அவருக்கு மேலாக நாம் நெருப்பு மூட்டுவோம். அது அவருடைய உள்ளம் வரைக்கும் பாயும். தத்தலிஉ அலல் அஃஇதா. இந்த நெருப்பு அவருடைய உள்ளம் வரைக்கும் பாயும். இது அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய நரகவாதிகளுடைய ஜூஸ். நரகவாதிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பானம். இந்த உலகத்துல நம்ம எப்படி எப்படிலாம் சொல்றோம், கொஞ்சம் சில்லு பத்தலியே, ஐஸ் பத்தலியே, இன்னும் கொஞ்சம் கூலிங்கா கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கூலிங்கா கொடுங்க. சில கடையில போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினாலே நம்ம வாங்கும் போது சில்லுன்னு சொல்லி கேட்கிறோம். சில கடையில கூலிங் இல்லாம கொடுப்பார். சில கடையில 60 ரூபாய் எம்ஆர்பி இருக்கும், 65 ரூபாய்க்கு கொடுப்பார். என்னங்க எம்ஆர்பி 60 ரூபாய் தானங்க அப்படின்னு. இவ்வளவு நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சல சில்லுன்னு இருக்கு, அதுக்கு 5 ரூபாய். கூலிங்குக்கு காசு இந்த உலகத்தில் பார்க்கலாம். ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஜூஸ் கொதிக்க கொதிக்க நரகவாதிகளுக்கு கொடுப்பான். இரண்டாவது ஜூஸை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துன் நபஇல் பேசுகின்றான். என்ன ஜூஸ், என்ன கலவை? அங்க ஜஞ்சபீல், காஃபூர், ரஹீக், இது சொர்க்கவாசிகளுடைய பானம். இங்க நரகவாதிகளுடைய பானத்தை அல்லாஹ் தஆலா பேர் சொல்லியே பேசுறான். எதை அவர்களுக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? லாபிசீன ஃபீஹா அஹ்காபா. நரகவாதிகள் பல யுகங்களாக கிடப்பார்கள். நரகத்திலே யுகங்களாக கிடப்பார்கள். இந்த யுகங்களாக கிடக்கக்கூடிய இந்த நரகவாதிகள் லா யதூகூன ஃபீஹா பர்தவ். கூலிங்காக எதுவுமே அவர்கள் சுவைக்க மாட்டார்கள். கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்காது. இந்த உலகத்துல சில்லுன்னு வேணும், ஐஸ் பத்தல, இன்னும் கொஞ்சம் கூலிங், இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. நரகவாதிகளுக்கு லா யதூகூன ஃபீஹா பர்தா. கூலிங்கா எதுவுமே கிடையாது. சரி, நார்மலா ஏதாவது கிடைக்குமா? ஐஸ் இல்லாம ஜூஸ் சில நேரத்தில் வாங்கி குடிக்கிற மாதிரி ஏதாவது வலா ஷராப், அதுவும் கிடைக்காது. கூலிங்காவும் கிடைக்காது. கூலிங் இல்லாம வித்தவுட் ஐஸ் ஜூஸ் அதுவும் கிடைக்காது. அப்ப என்ன கிடைக்கும்? அல்லாஹ் தஆலா என்ன கொடுப்பான்? இல்லா ஹமீமன் வ கஸ்ஸாகா. ஏற்கனவே மேல சொன்னமே ஹமீம், கொதிக்க 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 நீர், இது ஒண்ணு. வ கஸ்ஸாகா, கஸ்ஸாகா என்ற ஜூஸ் கிடைக்கும். கஸ்ஸாகானா என்ன? ஏற்கனவே இவர மாதிரி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு உடலில் இருந்தும் ரத்தமும் சீலும் சலமும் வழிந்து கொண்டிருக்கும். தண்டனை அனுபவிச்சு ரத்தம் தோள்கள் கருகி கருகி, ஒரு கம்பளி பூச்சியை நீங்க கொளுத்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே தாரா ஊத்தும். பார்த்திருப்பீங்க. எந்த ஒரு பொருளையும் எரித்தால் எரியக்கூடிய பொருள் அப்படியே உருகி ஊற்றும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. நீங்க கோழிக்கறியை ஃபஹம் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க. அப்படியே அதிலிருந்து கொழுப்பு உருகி ஊத்தும். மனிதனை நரகத்தில் போட்டு எரிக்கப்படும் போது அப்படியே உருகி ஊற்றக்கூடிய அதுதான் கஸ்ஸாகா.
சீல், சலம், இது எல்லாமே கசிந்து வழியக்கூடிய அந்த இதை கலவையை இன்னொரு நரகவாதிகளுக்கு குறிப்பாட்டப்படும். சில நேரத்துல இவருடைய கசாக்கு அதுல கலந்திருக்கும். இவருடைய ரத்தமும் சீலும் சலமும் அவருடைய உடலில் கலந்து அதைத்தான் குடிப்பதற்காக ஜூஸாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் நாம் எந்த பானங்களை பார்த்தாலும் சொர்க்கவாசிகளுடைய பானத்தையும் நினைத்து பாருங்கள், நரகவாதிகளுடைய பானத்தையும் நினைத்து பாருங்கள். வெறுமனே ஓதிவிட்டு பேசிவிட்டு அதை கடந்து செல்வதற்காக அல்லாஹ் தஆலா இதை பேசவில்லை. எத்தனை மனிதர்கள் எத்தனை பானங்களோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் தங்களை நிலையாக வைக்க வேண்டும், இளமையாக வைக்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்தோடு வைக்க வேண்டும் என்றெல்லாம் எப்படியெல்லாம் நினைக்கிறார்களோ நாளை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளுக்கான பானத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான், நரகவாதிகளுக்கான பானத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். படைத்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை அடைந்து சொர்க்கவாசிகளுடைய பானங்களை குடிக்கக்கூடிய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. எக்காரணத்தை கொண்டும் நரகவாதிகளுடைய ஜமாத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்ப்பாமல் இருப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.